Cosmetic gynecology பத்தியும் நீங்க சொல்லிருந்தீங்க என்கிட்ட. Cosmetic gynecology அப்படினு சொல்லும்போது எனக்கு வந்து cosmetic gynecology எப்படி இது லிங்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. Yes, there is another part of cosmetic gynecology which is sexual. இப்போ வந்து some people have never actually felt an orgasm at all, mostly in the women. ஏன்னா வந்து orgasm works very very differently in women. So what are some of the symptoms? Now during the period அப்போ they will have excessive bleeding. இல்லைன்னா பீரியட் இல்லாட்டவங்க கூட they will have bleeding. இது பேரு intermenstrual bleeding. செகண்ட் வந்து பெயின். ஃபைன். இப்போ லாப்ரோஸ்கோபி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். லாப்ரோஸ்கோபில வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பாசிபிள் அட்வான்டேஜஸ் அப்படினா என்னலாம் இருக்கும்? டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன சொல்லுவீங்க? இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்வைக்கல் ஸ்டிச்ன்றது என்னன்னா, இப்போ பேபி வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கிறப்போவே வந்து என்ன பண்றோம்னா we are tying up the uterus. இப்போ நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். இட்ஸ் ஆக்சுவலி a very good thing அப்படின்னு நான் சொல்லுவேன். people who have went through abuses அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுருக்கீங்க. people who have went through rapes அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. what exactly do you do for people who have went through abuses and rapes? because இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. like what is the solution actually அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்து. Yes, it's a very sensitive topic actually. A lot of people who come to us, என்ன ஆகும்னா people who have gone through abuses, is not the physical aspect which is a problem for them, it is the mental aspect. Behind its air presence, Ethirneechal with உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுரக்ஷித் கூட தான் பேச போகிறோம், எம்டி ஆஃப் இண்டிகோ விமன்ஸ் சென்டர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm fine. How are you? நல்லா இருக்கேன் சார். ஒரு நல்ல ஒரு ரெகுலரான டே பீன் இன் த ஒர்க். நாங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். இப்போது ஸ்டார்டிங் வித் உமன்ஸ் ப்ராப்ளம், அதாவது நீங்கள் இந்த இண்டிகோ விமன்ஸ் சென்டர் அப்படிங்கிறது ஆரம்பித்ததுக்கான பேஸ் என்ன, அண்ட் how was your journey and been with the Indigo Women's Center? Yes, என் பேர் வந்து Dr.Surakshith Battina. I have been practicing gynecology for the past 6 years. When நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் ஃபார் உமன் வந்து it was not there. It was just a concept. ஏன்னா வந்து if you see women now, if they, you know, we have to treat them a little bit more specially. இப்போ வந்து if you go to a multi-specialty hospital, அவங்களுக்கு என்னன்னா they don't get the treatment what they want. ஏன்னா வந்து they look at it as a larger scale. இப்போ வந்து you know, you have other people who are looking at other ailments also. இப்போ கைனகாலஜிக்கு மட்டும்ன்றது there is no place or there was no specialized center. நான் வந்து I went ahead, I was doing my fellowships in the US and the UK, and then when I went back in Mumbai, I was really impressed by some of the hospitals over there. So நான் என்ன நினச்சேன்னா, அதே மாதிரி ஒரு similar setup நம்ம சென்னை கூட எடுத்து வந்துச்சுன்னா, you know, it will be a good idea, and definitely it has worked very well for us. Okay sir, நீங்க லாப்ரோஸ்கோபி அப்படின்ற ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணீங்க. What actually is laparoscopy? லாப்ரோஸ்கோபின்றது என்னன்னா, டூயிங் அ லார்ஜ் ப்ரொசீஜர். ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல் வழியா வந்து ஹோல் ப்ரொசீஜர் முடிக்கிறது தான் லாப்ரோஸ்கோபி. இப்போ பழைய காலத்துல எல்லாமே வந்து they used to open the body. ஆமாங்க, ஒரு சி செக்ஷன் மாதிரி என்னன்னா ஓப்பன் பண்ணிட்டு யூட்ரஸை வெளியே எடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணிட்டு திருப்பி உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பிரச்சனைனா இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து the patient has to be in the hospital for a longer time. There's more chances of wound problems எல்லாமே இருக்கு. இப்போ வந்து சின்ன ஹோல்ல பண்றதுனால the chance of all this is very less. பேஷண்ட் காலையில வருவாங்க, ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க ஆஃப்டர் யூ நோ மேஜர் ப்ரொசீஜர். ஓகே, இந்த லாப்ரோஸ்கோபியோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்க இப்போ சொன்ன மாதிரி கட்ஸ் எதுவும் இல்லாம அப்படின்றப்போ இதோட ப்ராசஸ் எப்படி இனிஷியேட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி இனிஷியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணுவாங்க. ஸ்கேன்ல பார்த்துட்டு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, பேஷண்ட்க்கு ஏதாவது ஃபைப்ராய்டு இல்லைன்னா வந்து யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து there is one laparoscopic technique. ஸோ அந்த மாதிரி வந்து we will take that technique, whatever is responsible or whatever is required அந்த பேஷண்ட்க்கு, and then we will go ahead and give her the treatment. இந்த ஃபைப்ராய்டு டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து இப்போ ரொம்ப காமனான ஒரு டேர்மா இருக்கு. நிறைய ஹாஸ்பிடல்ஸ்ல போகும்போது ஃபைப்ராய்டு அப்படிங்கிற வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். என்ன ப்ராசஸ் அது ஃபைப்ராய்டு? ஃபைப்ராய்டுன்றது என்னன்னா, it is almost 50% of women in the world have fibroids. So out of every 2 people you see, one of the women has a fibroid. Only thing is, in the fibroid வந்து it will either cause problems or it does not cause problems.
ப்ராப்ளம் காஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாக இந்த ஃபைப்ராய்டுன்றது ஒரு சின்ன டியூமர் மாதிரி அந்த டியூமரை வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா we have removed almost a 2.5 kg fibroid from the body using this laparoscopy. அப்படின்னா சின்ன ஹோல் பண்ணிட்டு அந்த ஃபைப்ராய்டை வந்து we take it out one by one or little by little. ஓகே, இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது எந்த பார்ட் ஆஃப் த பாடியில பில்ட் ஆகும்? யூட்ரஸ்க்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 99% of the time it is inside the uterus. ஓகே, காமன் காசஸ் என்ன இந்த ஃபைப்ராய்டு வரதுக்கான? There is no actual cause for there's multifactorial and சொல்வாங்க. There are several causes. Most importantly it has to do with genetics. Okay, genetics. Yes. Okay, இதோட symptoms அப்படினு இருக்கும்ல. இப்போ fibroids build ஆகுது அப்படினா இப்போ அதாவது இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல women encounter பண்ற problems வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுவும் சம்மர் சீசன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா a lot of dehydration problem அந்த மாதிரி இருக்கும். So இதோட symptoms என்ன மாதிரி? Yes, it's a very good question. Actually என்னன்னா many of the women today அவங்க என்ன இந்த மாதிரி symptoms இருந்துச்சுனா கூட they don't really go to the hospital. They think it is normal. This is the way it has to be under. So what are some of the symptoms now during the period appo they will have excessive bleeding. Okay. இல்லனா பீரியட் இல்லாதவங்க கூட they will have bleeding. இது பேரு intermenstrual bleeding. செகண்ட் வந்து பெயின். So either during menstruation அவங்களுக்கு வந்து அதிகமா வலி இருக்கும். They will think okay it's normal only or natural for them to have this pain. ஆனா வந்து it's better to get it checked. It's a matter of just 5 minutes. என்ன பண்ணனும்னா we can just do a scan, see if there is any patient is having this problem and we can rectify it immediately. நிச்சயமா இது வந்து இமிடியேட்டா ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானா? Exactly. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா it is a matter of a day care surgery and சொல்வாங்க. மார்னிங் வந்துச்சுனா they get the fibroid removed, by evening they go back home. Okay fine. இப்போ லாப்ரோஸ்கோபி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். லாப்ரோஸ்கோபில வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பாசிபிள் அட்வான்டேஜஸ் அப்படினா என்னலாம் இருக்கும்? டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம already we have discussed on few of the advantages. One வந்து the patient வந்து they have to the number of days away from work கம்மியா இருக்கும். Secondly என்னன்னா the number of days in the hospital is much lesser. மூணாவது வந்து patients able to go back, they walk walk the very same day. Infection rate கம்மியா இருக்கும். And overall pain வந்து patientக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். Yes. Okay, இதோட disadvantages there is only one disadvantage. Laparoscopy இப்போ வந்து ஒரு inexperienced handsல பண்ணியாச்சுன்னா it's a disaster. So it is always better to see how good the training of the doctor is, how many procedures they have done before you go ahead and plan for a laparoscopy. Just because laparoscopy கம்மி காஸ்ட்க்கு பண்றாங்கன்றது போயிடுச்சுனா it's always different. இப்போ if you can see an artist is different, இப்போ அதே மாதிரி Michelangelo மாதிரி there might be 100 people who are doing it, but there's only one Michelangelo. அதே மாதிரி தான் even in surgeries also there can only be few people who can do this job efficiently. So that is what I always say, the patients they have to get a second opinion. Do the research and then go to the doctors. In the laparoscopy operations la ஒரு ஃபேக்டர் இருக்கும், ஒரு பயம் ஃபேக்டர். Yes ஆமாங்க. பெயின் இருக்குமா, இது போஸ்ட் சர்ஜரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, அந்த மாதிரி வர क्वेश्चंस्க்கெல்லாம் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் சொல்றேன் என்னன்னா நீங்க இதே மாதிரி ஓபன் சர்ஜரி பண்ணியாச்சுனா இதே 10 times more இருக்கும் உங்களுக்கு. So அவங்க it's most of the time the anxiety that is causing the pain. There will be no pain post procedure. ஏன்னா அப்புறமா முடிச்சிட்ட அப்புறம் patients always tell me டாக்டர் எனக்கு ஒன்றும் தெரியல procedure ரைட்ஸான்னு கேட்பாங்க so because you don't really feel the pain, it's only the anxiety which causes the pain. Yes. இப்போ நம்ம இத பத்தி பேசிட்டு இருந்தோம், லாப்ரோஸ்கோபி பத்தி. இந்த ஹாஸ்பிடல்ல லாப்ரோஸ்கோபியோட சக்சஸ் ரேட்ஸ் என்ன and எத்தனை பேஷண்ட்ஸ் இங்க அட்டெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காங்க? லாப்ரோஸ்கோபின்றது we have a 100% success rate because இப்போ நீங்க பாத்தீங்கன்னா there is no disadvantage of laparoscopy. இப்போ ஒரு ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபைப்ராய்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ another very important thing what we are doing 100% நான் சொல்றேன்னா இப்போ there is one particular procedure what we are doing in this hospital called as the laparoscopic cervical stitch. இந்த laparoscopic cervical stitch என்றது என்னன்னா இப்போ பேபி யூட்ரஸ்க்குள்ள இருக்கிறப்போவே என்ன பண்றோம்னா we are tying up the uterus. ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா ஏன்னா some peopleக்கு halfway through the pregnancy பேபியை வெளியே வந்துடுது, அவங்களுக்கு தெரியாமலே it's called premature rupture of membranes என்றது பேபி முன்னாடியே it is coming out of the body. So இது நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா laparoscopy மூலமா போய் we are closing the uterus so that the baby doesn't come out and it grows. நம்ம இது வரைக்கும் 5 பேஷண்ட் பண்ணிருக்கோம், all 5 patients are absolutely okay. அதுல 3 டெலிவரி ஆயிடுச்சு and 3
of those babies have gone to 36 weeks and they're going back home happily. Cosmetic gynecology பத்தியும் நீங்க சொல்லிருந்தீங்க என்கிட்ட. Cosmetic gynecology அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து cosmetic gynecology எப்படி இது லிங்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. What actually is cosmetic gynecology? It's a very good question. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா cosmetic gynecology நான் சொல்ற வரைக்கும் it's a misnomer. இப்போ என்ன நினைச்சேன்னா what comes in my mind also, the moment I think cosmetic gynecology என் மைண்ட்ல என்ன நினைக்குதா, நம்ம ஃபேஷியல் எல்லாம் போடுறோமே அதே மாதிரி நம்ம கீழே ஃபேஷியல் போடுறதா, and this is a big question mark what we get, but that is not the case at all. The reason why we call it cosmetic gynecology is because it sounds better. இப்போ நான் வந்து functional gynecology என்றது பேர் அது போட்டேன்னா not many people are going to be really interested about it. It's something which is new, which has just come out. People have to understand it, people should use it. Adukkaga they have used a few terms to make it more attractive to the people to understand. Ipo ninga what it actually does, it's called functional gynecology. Adavadhu vandu oru function vandu kammi aichna and the function vandu thirupi bringing it back to its normal function is cosmetic gynecology. Okay. இப்போ நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். It's actually a very good thing அப்படின்னு நான் சொல்லுவேன். People who have went through abuses அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுருந்தீங்க. People who have went through rapes அப்படின்னு சொல்லி போட்டுருந்தீங்க. What exactly do you do for people who have went through abuses and rapes? Because இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. Like what is the solution actually அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்து. How does cosmetic gynecology and people who went through abuses get related? It's a very sensitive topic actually. A lot of people who come to us, enna aguna people who have gone through abuses, is not the physical aspect which is a problem for them, it is a mental aspect. Ipo vandu enna doctor, they just come to me and say, doctor, you know, I went through this very traumatic experience, just change everything down there. I don't want it to be like the same. So it's just a matter of first counseling. So cosmetic gynecology starts from the counseling. Number counseling pannittu, then we understand whether the patient really has a psychological issue or an issue which can be solved after doing cosmetic gynecology treatment. So psychological issue in this, now we send them to the psychologist to get the counseling done, and then they can decide whether they want this procedure or not. Once they come for the procedure, what we will do is that we change. So ipo vandu avanga solranga, doctor indha mari indave enakku pudikala, so we just change a few aspects of the outside of the vagina to make sure that the patient does not have the feeling this is the thing what they got abused with, and just that gives them a psychological comfort, and the patient, you know, just forgets about that one part in their life. Kandipa. Okay, இப்போ நீங்க வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஃபிசிக் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் காஸ்மெட்டிக் கைனகாலஜியா? It is not only physical, it's mostly for women especially. Now இப்போ வந்து for men it is different. It is more to do with the psychology. But for women it is both psychological as well as the physical aspects. So you know, you have to link both of them. So adunala da we always have counselors always. So it's not just a matter of doing the procedure, but to make sure the patient has what they want at the end of the day. ஓகே, காஸ்மெட்டிக் கைனகாலஜி பற்றி பேசுகிறோம். அதில் வந்து எனக்கு இப்போது காமன் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ அதாவது நான் வந்து ரொம்ப இப்படி இருக்கேன், என்னோட உடல் உறுப்புகள் ஒரு மாதிரி இருக்கு, அப்படி இன்செக்யூரிட்டியோட வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? ஆமாம். So first they come with these kinds of insecurities. நான் always சொல்வேன், there is no something which is normal. இப்போ வந்து everything is normal. What you have is normal, what the other person has is normal. Everyone, it's normal. There is no such thing as an abnormality. What we want is, number one, we have kept a standard for ourselves in our minds. Everything, how we get this standard, it is not something ipo suddenly varudilla. It has been going on for so many centuries. If you go and see the Greek gods, see all the statues, and you know, so many centuries ago they had an idea of what an aesthetic person will look with, you know, with that six pack and the perfect genitalia, symmetry everywhere. So this is have been imprinted in our minds. Ipo orthar ena kekranga, doctor, is this normal, is this natural? I said everything is natural. It's just a matter of what you want. Do you want it to have the symmetry? It is possible. So when there's a possibility there, why don't we offer it to them? Surgical methods என்ன இதுல ட்ரீட்மென்ட்க்கு சர்ஜிக்கலா எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? If you are cosmetic gynecology pathina, it has two things. One is the non-surgical and the surgical component. So if number non-surgical pathina, it's mostly to do with the lasers. We have this thing called as the Femilift laser, which Sneha actually came and she inaugurated it in our hospital, and where what this does is, like, you know, it helps in vaginal
tightening, it helps in patients. இப்போ வந்து நான் சொன்னேன்ல cough பண்ணா sneeze பண்ணா they have urine which is leaking. All of these issues can be solved with this laser machine. It's an OP procedure. நம்ம வந்து morning வந்துச்சுனா 5 minutes we get it done and they go back. We don't need any surgery, anything else to solve these issues. Non surgical, நீங்க கேட்டது வந்து surgical. இப்போ surgical பாத்தீங்கன்னா what happens is there are a couple of procedures. Labioplasty, hymenoplasty, vaginoplasty, and these are all procedures to help in the function. Aprama there is another part of cosmetic gynecology which is sexual. Ipo வந்து some people have never actually felt an orgasm at all, mostly in the women. ஏன்னா வந்து orgasm works very very differently in women. So அதனால வந்து there are certain things to even enhance, make sure they have an orgasm and they have a good relationship throughout their life. Suppose 18 to 25 அப்ப இருக்கக்கூடிய அந்த ஏஜ்ல தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமாங்க. சோ அந்த மாதிரி காமன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அணுகுற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்னு சொல்லணும்னா as a gynecologist என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்வேன்னா, அதுல வந்து காமன் காசஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமான வயசுலயே வந்து they come for அந்த ஏஜ் அட்டன் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன and அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கறாங்களா? It's a couple issue. இப்போ couple வந்துட்டு we treat both of them together. இப்போ male na what are the issues what they can get? Either one sperm வந்து இருக்காது, இல்லனா வந்து sperm கம்மியா இருக்கும். So sperm கம்மியா இருக்கிறதுக்கு we have, so that is the reason why many marriages are being broken. Many times women are committing suicide because of this. It is a very unfortunate thing.